என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இன்றைய முத்தின் மூலமாக மீண்டுமாக இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த செய்திகளை பார்க்குற நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஒரு சிலருக்காவது இதை மறுபடியும் ஃபார்வேர்ட் பண்ணி அவர்களும் இந்த உலகம் அப்படின்ற சீரீஸில் கேட்க வைங்க. இதுக்கு முன்பாக ஒரு வேளை நீங்கள் இந்த செய்தியை மிஸ் பண்ணியிருந்தால் தயவுசெய்து அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோவான் 17ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நான் இந்த உலகத்தோடு கூட நான் பிணைக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்றதில் அவர் ரொம்ப அதிகமாய் கவனமாக இருக்கிறார். அதனால தான் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணும்னு அவர் நமக்கு வாழ்ந்து காண்பித்தார், கற்றுக் கொடுத்தார். இந்த உலகம் கொடுக்குற போலி சந்தோஷம், இந்த உலகம் கொடுக்குற தற்காலிக சமாதானம், இதை குறித்து கடந்த 2 நாட்களாக தியானித்தோம். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் பயங்கர சவால்கள் வரும். நம்ம இந்த உலகத்துக்குரியவங்க கிடையாது. உலகம் நம்மளை நேற்று சொன்னேன்ல, சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம சந்தோஷத்தை திருட அது ஒரு போலியான சந்தோஷத்தை கொடுக்குது, பாவ சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த சந்தோஷம் நமக்கு என்றைக்குமே நிரந்தரமான சந்தோஷம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் உலக சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு தேவ சமாதானத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துடாதீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி இன்னொரு சவாலை குறித்து நான் வேதத்தில் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 17:15 நான் வாசிக்கிறேன். அந்த 15வது வசனம், நீர் அவர்களை உலகத்தினின்று எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போது இந்த உலகத்துலேருந்து எடுத்துருங்கன்னு நான் ஜெபம் பண்ணல, ஆனால் தீமையிலிருந்து அவங்கள காத்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த உலகத்தில் தீமை இருக்குது. தீமை நிறைந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். நம்ம வாழ்கிற இந்த உலகம் முழுசும் அது தீமை நிறைந்தது. மனிதர்களுடைய இருதயம் திருக்குள்ளது மகா கேடும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த தீமை நிறைந்த உலகத்தில் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஏதாவது ஒரு தீங்கு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. உடனே உங்கள் கூட இருக்கிறவங்கள, வேலை பார்க்குறவங்கள நீங்கள் ஒரு விரோதியாக, பகையாக பார்த்துறாதீங்க. ஆனால் இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது எப்போதுமே ஒரு தீமையை அது மனசில் வச்சுக்கிட்டே இருக்கும். அது தீங்கு நினச்சிக்கிட்டே இருக்கும். அது நமக்கு தீங்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து அழகா ஜெபம் பண்ணுறாரு, இவங்களை தீமையிலின்று காத்துக்கொள்ளுங்க. அப்படி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தும் போதும் அந்த ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தீமையிலிருந்து தேவன் நம்மை ரட்சிக்க, காக்க விரும்புகிறார். அதனால தான் யாபேஸ் தன்னுடைய ஜெபத்தில் இந்த சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை நான் படிக்கிறேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி என் கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த 1 நாளாகும் 4:10 இன்னைக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து நாமும் ஜெபிப்போம். தீமை என்கிட்ட வரக்கூடாது, தீமைக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளுங்க, தீமை என்னை துக்கப்படுத்திடக்கூடாது. இந்த நாள் முழுசும் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலாக இது மாறட்டும். ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன், தீமை நிறைஞ்ச உலகம், எனக்கு தீங்கு செய்ய போதும் முயற்சிக்கிற உலகம், யாரை வேணாலும் அது பயன்படுத்தும். நல்லா கவனிங்க, நம்மளை கூட இந்த உலகம் இன்னொருத்தருக்கு தீங்கு செய்ய முயற்சிக்கும். நம்ம அப்படி நினச்சிடக்கூடாது. இன்னொருத்தருக்கு தீங்கு செய்ய நம்முடைய சிந்தையை உலகத்துக்கு நம்ம வித்துறக்கூடாது. அதனால தான் நம்ம கவனமாக இருக்கணும். நம்மளை கூட இந்த உலகம் பயன்படுத்திடும். அதனால் யாரையோ ஒருத்தர் ஏன் பயன்படுத்தாது? யாரோ ஒருத்தர் தீங்கு செய்கிறாங்களா, நீங்கள் நினச்சிக்கோங்க, அவங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, உலகம் அந்த உலகத்தின் அதிபதி அவங்களுக்கு அந்த தீங்கு செய்யக்கூடிய இருதயத்தை போட்டு எனக்கு தீங்கு செய்ய வைக்கிறான். அவங்கள பகைக்காதீங்க, இந்த உலகத்தை நீங்கள் பகைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தை சிநேகிச்சிடாதீங்க. இந்த உலகத்தின் தீங்குக்கு என்னை விலக்கி காத்துக்கோங்கன்னு டெய்லி ஜெபம் பண்ணுங்க. இதை நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும். தீமைக்கு எங்களை விலக்கி காத்துக்கோங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரணும். இந்த 3 ஜெபத்தை இயேசு செய்தார், இயேசு சொல்லி கொடுத்தார், யாபேஸ் ஜெபித்தார். இந்த ஜெபத்தை நாமும் செய்வோம்.
தீங்குக்கு தேவன் நம்மை விலக்கி காப்பார். மறந்துடாதீங்க, நாளைய தினத்தில் நம்முடைய யுத்தம் 2024 வாலிபர் முகாம். மறந்துடாதீங்க, 9:30 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்துடணும். ஆனால் தயவு செய்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. நாங்கள் உணவெல்லாம் அரேஞ்ச் பண்ணணுமே. எனவே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. காலைல 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நீங்கள் கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணணும். எனவே நீங்கள் ஃபோன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்துடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று கேட்கிறோம். தீமை நிறைந்த உலகம் ஆண்டவரே, இந்த உலகம் யாரை வேணாலும் எங்களுக்கு தீங்கு செய்ய பயன்படுத்தலாம். ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் கூட உலகத்தின் பிடியில் சிக்க வாய்ப்புகள் உண்டு. எனவே எங்களை தீமையிலிருந்து காத்துக்கொள்ளும். தீங்கு எங்களை தொடாதபடி அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும். தீங்கு எங்கள் வாழ்க்கையிலே எந்த விதத்திலும் எந்த ரூபத்திலும் வந்துவிடாதபடி கவனமாக இருக்க எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் தொடர்ந்து எங்களிலே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யுத்தம் 2024 என்கிற தலைப்பிலே வருகிற ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நம்முடைய விருகம்பாக்கத்தில் இருக்கிற நம்முடைய அலுவலகத்திற்கு மேலே இருக்கிற நம்முடைய ஜெப மையத்தில் வைத்து இந்த வாலிபர் கூடுகை நடைபெறப் போகிறது. கொரோனாவுக்கு முன்பாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம நடத்திட்டு வந்தோம். ஆனால் மறுபடியுமாக இந்த வருஷம் அதை துவங்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஜார்க்கண்டில் மிஷனரியாக கணவன் மனைவியாக ஊழியம் செய்கிற சகோதரர் லிவிங்ஸ்டன் அவர் மனைவியும் வராங்க. அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன், இந்த பார்க்குற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைங்க. இளைஞர்கள் பார்த்துட்டு இருந்தால் தயவு செய்து வாங்க. 35 வயது வரைக்கும் இளைஞர்கள் தான். எனவே நீங்கள் வரலாம். தேவனுக்காக ஒரு 100 இளைஞர்களை உருவாக்கணும் என்பது இந்த வருஷத்தில் எங்கள் தரிசனம். எனவே எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணவங்கள தான் நாங்கள் அன்னைக்கு அனுமதிப்போம். எனவே கீழே காண்கிற ஃபோன் நம்பரில் நீங்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. காலைல 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் பண்ணிடுங்க. கொஞ்சம் பேருக்கு தான் இடம். எனவே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும். ஜெபத்தோடு நாங்கள் பிரயாசப்பட்டுருக்கிறோம். வாருங்கள், உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் எதிர்காலத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சமூக அறக்கட்டளை மூலமாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இலவசமான ஆம்புலன்ஸ், இலவசமான டயாலிசிஸ் சென்டர், அது மாத்திரமல்ல மிகவும் தேவையுள்ள படிக்கக்கூடிய வாலிபர்களுக்கான ஒரு IAS அகாடமியையும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு கூட நாம் நடத்தி வருகிறோம். இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டுடைய அட்டெண்டர்ஸ்க்காக நாம் இலவசமான தையல் பயிற்சியும் கொடுத்து வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தொடர்ந்து இன்னொரு புதிய ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். அது என்னவென்றால், நாம் வெகு சீக்கிரத்திலே நம்முடைய இதே கேம்பஸில் நம்ம ஒரு விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டரும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதில் எக்ஸ்ரே, ECG, EEG, ஸ்கேன், எக்கோ, அல்ட்ராசவுண்ட், இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸோடும் அங்கே இருக்க போகிறது. இந்த லேபானது மிகவும் ஏழைகள், பணத்திற்கு வழி இல்லாதவர்களுக்கு இலவசமாகவே நாம் அதை செய்ய போகிறோம். மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் சென்னை பட்டணத்தில் மிக குறைந்த விலையிலே நாம் கொடுக்க இந்த சேவையை செய்ய தீர்மானித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இதற்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனுடைய மொத்த செலவு 45 லட்சம் ரூபாய் செலவாகிறது. இதுக்காக நம்ம வாடகைக்கு எடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லி நாங்கள் தீர்மானித்து ஜெபித்து வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 45 லட்சத்தையும் 45 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடியவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லை என்றால் 90 பேர் 50,000 கொடுக்கக்கூடியவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 180 பேர் 25,000 ரூபாய் கொடுக்கிறவர்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதிலே நீங்களும் எங்களுக்கு ஜெபத்தோடு தோள் கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒருவேளை இந்த மெடிக்கல் டீமில், இந்த மெடிக்கல் மினிஸ்ட்ரியில் யாராவது நாங்கள் இணையணும், இப்படிப்பட்ட மிஷனுக்கு நாங்கள் உதவி செய்யணும்னு யாராவது விரும்புனாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்களை எங்களோடு கூட நீங்கள் கனெக்ட் பண்ண நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டுடைய நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்துவோம். God bless you.